டேய் பர்ஃப்யூம் கடையில நாலேஜ் வெளியே வந்த மாதிரி இருக்குடா. ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப்ஸ்ல ஒரு அல்ட்ரா ஃபோன் வாங்க விரும்புறீங்கன்னா உங்கள்ட்ட ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது வரைக்கும் Xiaomi 14 Ultra அண்ட் Samsung Galaxy S24 Ultra. அண்ட் ரெண்டு ஃபோன்ஸுமே நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணணும். ஆனா ஒரு அல்ட்ரா ஃபோனை 60,000 கீழே கொண்டு வந்திருக்காங்க Motorola. இதாங்க புது Motorola H50 Ultra. ஆனா ஒரு அல்ட்ரா ஃபோன் அளவுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ பாக்ஸு பிளாக் கலரில் இருக்கு. அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் மோட்டோ H50 ப்ரோலையும் H50 ஃபியூஷன்லையும் யூஸ் பண்ணது வந்து தேவ் நாட் யூஸ் தட் ஹியர். மோட்டோலோட ரீசனிங் என்னன்னா பிளாக் வந்து ப்ரீமியமாக இருக்கும், அதனால தான் அவங்க பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் ஸ்டில் இங்கே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங்னு கண்டிப்பாக போட்டிருக்கு. ஆல்ரைட், டேய் பர்ஃப்யூம் கடையில நாலேஜ் வெளியே வந்த மாதிரி இருக்குடா. இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் பர்ன் ஸ்மெல் வேற வருது இல்ல, பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி சென்ட்டுங்க. ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த சென்ட்டை ஒரு பாட்டில்ல போட்டு வித்தாங்கன்னா மோட்டோரோலாக்கு இன்னொரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் ஆயிருங்க. எனிவே இதுல பாத்தீங்கன்னா சாயிங் தாண்டா, இதுவும் சாயிங் தான். இது சாயிங் இல்லையா? இங்க சாயிங்ல போட்டிருக்காங்க, இங்க சாயிங், இதுல சாயிங்ல போட்டிருக்காங்க, இதுல சாயிங் இல்ல. சாயிங் ஓகே. கேஸு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது, நாட் என்டையர்லி டிரான்ஸ்பரண்ட், பட்யா நல்லா இருக்குது குவாலிட்டி. மீட் யுவர் Motorola H50 Ultraன்னு ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் இது வந்து அந்த போர்ட்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக அந்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் பேக் கவர் மேட் வித் வுட். ஏன்னா இதில் வந்து வுட் ஃபைபர் போட்டு அவங்க பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் வெரி நைஸ். இது ஆக்சுவல் வுட்டா, ரியல் வுட்டா? ரியல் வுட் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு ஒரு கம்பெனி கிட்ட. ரியல் வுட் இல்ல, ஆனா ரியல் வுட் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. So it has the texture, feel and finish of real wood. But it's not real wood. ஏன்னா wood போட்டாங்கன்னா wireless charging work ஆகாது. கரெக்ட், இட்ஸ் நாட் ரியல் வுட். வுட் போட்டால் வயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகாது. ஸோ வில் டேக் அ லுக் அட் த ஃபோன். பட் அதுக்கு முன்னாடி வாவ் பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி வேற. 125 வாட் சார்ஜருங்க. வெரி நைஸ். அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Motorola H50 ப்ரோவில் வந்து நீங்கள் ஹையர் வேரியன்ட் வாங்கினா தான் ஒரு 125 வாட் சார்ஜர் கிடைக்கும். இதில் ஒரு சிங்கிள் வேரியன்ட் தான், அதை பற்றி சொல்கிறேன். சிம் எஜெக்டர் டூல் அண்ட் அ டைப் சி டு டைப் சி கேபிள். தட்ஸ் இட். தட்ஸ் தி அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். சைடில் வைப்போம் ஃபோன் பார்ப்போம். A note about UV screen protectors. Please be cautious. Carry it. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா யூவி ஆப்டிக்கல் க்ளூ வச்சிருக்க. பேசிக்லி என்ன சொல்றாங்கன்னா யூவி ஆப்டிக்கல் க்ளூ வச்சிருக்க ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, உங்க ஹார்ட்வேர் பட்டன்ஸ்க்கு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. அதுக்கு நீ பார்த்திருக்கேன் யூவி ஆப்டிக்கல் க்ளூ. சோ இந்த கர்வ் ஸ்கிரீன் இருக்கிற ஃபோன்ஸ்க்கு வந்து யூவி ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்னு ஒரு க்ளூ போடுவாங்க. அந்த க்ளூ போட்டு ரைட். ஐ நோ தேர் ரைனோ ஷீல்ட். ஐ திங்க் 2-3 பிராண்ட்ஸ் அது டிவைஸோட வரும்ல. அது டிவைஸோடயே வரும், தனியா 2000 3000 இருக்கும். இந்த மாதிரி டிவைசஸ்க்கு 700 800 இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் யூஸ் தட்னு சப்போர்ட் இருக்காங்க கிளியராக Motorola. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏண்டா ஃபோனை பேக் பண்ணும்போது ஆஃப் பண்ணிட்டு பேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல நீங்கள். வாவ், யுவர் ஃபர்ஸ்ட் லுக் அட் தி H50 Ultra. இந்த வுட் ஃபினிஷ் உண்மை நல்லா கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ், ஐ லைக் இட். எனக்கு பிடிச்சிருக்கு. செம்ம கட். டேய் இவன் வந்து சரியான ஒரு காஜு பிடிச்ச பையன். ஹாலோவாக இருக்கு பாரு. வெரி நைஸ், லவ்லி டிசைன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குல்ல. கண்ட்ராவி வீகல் லெதர் இன்னும் கொஞ்சம் கிரிப்பியாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, பட் ஸ்டில் நல்லா இருக்குது. ஒரு இன்ஹேண்ட் ஃபீல், ஒரு ப்ரீமியம் ஃபோன் பிடிச்ச மாதிரியே இருக்குது. அண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுமினியம் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ஆண்டனா பேண்ட்ஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே மேலே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில்ஸ் கிடச்சிரும். அது பக்கத்து மைக் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே சிம் கார்டு ட்ரே இருக்குது. கண்டிப்பாக சிம் கார்டு ட்ரே திறந்து பார்ப்போம். லெட்ஸ் டூ தட் ஒன்லி. டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் தாங்க. மெமரி கார்டு ஸ்லாட்லாம் கிடைக்காது. இந்த காலத்தில் யார் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. வெயிட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குங்க, வெயிட் இருக்கு. கண்டிப்பாக 200 கிராம்ஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் இட். எஸ், 196.9 கிராம்ஸ் எங்க வெயிட். பட் ஸ்டில் என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. கர்வ்ட் பாடி கொடுத்துருக்கனால பின்னாடியும் கர்வ்டு முன்னாடியும் கர்வ்டு. ஸோ இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஹோல்ட் அண்ட் யூஸ். நல்லா இருக்குங்க. அண்ட் இந்த கேஸ் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அந்த ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்களா? பிகாஸ் இட் கேன் மேட்ச் வித் த வுடன் ஃபினிஷ். நைஸ். சரி, இந்த வுடன் ஃபினிஷ் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, வீகன் லெதர் வேரியண்ட்டும் இருக்கு. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். டிசைனில் அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சியில் USB 3.1 Gen 2 ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, which is the latest standard, which is very very good. IP68 ரேட்டிங் இருக்குங்க. எஸ், IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். ஸோ we're gonna do these. Safe and sound. Let's drop it again. Hey, hello. मेरे को पहली बार टूटेगा कुछ. Nothing. It's all fine. This is good. நல்ல பில்ட் குவாலிட்டிங்க, நல்லா இருக்கு. டிசைன் அண்ட் பில்ட் பொறுத்த வரைக்கும் 10 on 10 கொடுத்துடலாம். நோ ப்ராப்ளம் தேர். அடுத்து டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு 6.7 inch 1.5K ரெசல்யூஷன் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீப் பிளாக்ஸ் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ இந்த டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 720 Hz PWM கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அந்த வேல்யூ 2160 Hz இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் 720 Hz இஸ் நாட் டூ பேட். ஸோ பீக் பிரைட்னஸ் வந்து 2800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ HDR வீடியோஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா HDR வீடியோ பிளேபேக் உங்களுக்கு வெறும் யூடியூப்ல தான் கொடுத்துருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல, which is a huge problem. ஏன்னா 55,000 ஃபோனுக்கு வாங்குறாங்க, அதுல HDR நெட்ஃபிளிக்ஸ்ல கண்டிப்பா மோட்டோரோலா கொடுத்துருக்கணும். It's not there. Anyway, இந்த டிஸ்பிளேயும் உங்களுக்கு வந்து Motorola H50 Proல இருக்கிற மாதிரியே Pantone வேலிடேஷன் கிடைக்கும் and Pantone ஸ்கின் டோன் வேலிடேஷனும் கொடுத்துருக்காங்க. which means that நீங்க வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கலர் accuracy சூப்பரா இருக்குங்க, எஸ்பெஷலி நேச்சுரல் மோட்ல. சரி, பிரைட்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிங்களே, வெளியே எடுத்துட்டு போகும்போது சூரிய வெளிச்சத்துலயும் இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி குட். கர்வ் டிஸ்பிளே வேற நிறைய பேருக்கு பிடிச்ச கர்வ் டிஸ்பிளே டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா கர்வ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இட்ஸ் டூ கர்வ்ட், too many curves. Coming back to the display, இதுல வந்து உங்களுக்கு haptic feedback okay not that great. OnePlus 12 இருக்க haptics மாதிரி அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் மோட்டர் இருக்கு, டைட்டான கிறிஸ்பான வைப்ரேஷன் மோட்டர், அது உங்களுக்கு கிடைக்காது. ஸ்டில் குட் பட் நாட் த பெஸ்ட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கரெக்டான இடத்துல வச்சிருக்காங்க, which is very very nice and it unlocks very very fast, no problem. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, இட்ஸ் குட் இனஃப். பட் சில விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. டிஸ்பிளே நல்லா இருக்கு. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, லவுடா இருக்குங்க, ரிச்சா இருக்கு. இட்ஸ் வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இது. நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்ஃபேக்ட் கம்பேரிசனுக்கு நாங்க OnePlus 12 வைக்கிறோம், நீங்க சொல்லுங்க எது பெட்டரா இருக்குன்னு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆடியோ ஃபைலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹை-ரெஸ் வயர்ட் ஆடியோ சப்போர்ட் அண்ட் ஹை-ரெஸ் வயர்லெஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஃபைனலி ஸ்பெக்ஸ் பற்றி பேசலாம். அண்ட் ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோரோலா. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு Snapdragon 8 Gen 3 கிடைக்காது, 8s Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. டே எர்ஷாதே, போக்கோ F6ல Snapdragon 8s Gen 3 கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஃபார் 26,000-27,000 rupees இவ்வளோ விலை வாங்குறாங்களா மோட்டோரோலா இதுக்காக 8s Gen 3க்குன்னு கேட்டிங்கன்னா நிறையா இன்னும் பெட்டரான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க போக்கோ F6 கம்பேரிசனில். I'll talk about that. பட் 8s Gen 3 பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, தாறுமாறாக இருக்குது. Antutu டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு 1.52 million ஸ்கோர் கிடச்சிது. CPU கூட throttle ஆகலைங்க, 83% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா போன்ல ஏதாச்சும் ஹீட்டிங் பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. எனிவே ஹீட்டிங் பிரச்சனை எதுவும் இல்லை தேங்க்ஃபுல்லி. ஏன்னா நாங்கள் ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்த்தோம், 30 minutesக்கு கேம் விளையாண்டோம் அட் ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் அண்ட் 60 frames per second. அதில் எங்களுக்கு ஆவரேஜ் FPS வந்து 58 frames per second கிடச்சிது. பட் டிவைஸ் ஸ்கின் டெம்பரேச்சரும் வெறும் 44 degrees தான் போச்சு. அண்டர் 45 degreesனா இட்ஸ் வெரி வெரி குடுங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8s Gen 3 கொடுத்தாலும் நல்ல டியூனிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 12GB LPDDR5X RAM டைப்பும் 512GB UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் LPDDR5X RAM டைப் UFS 4.0 ஸ்டோரேஜ் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன். அண்ட் இந்த ஒரு வேரியன்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது 8GB வேரியன்ட் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா 8GB வேரியன்ட்ல வந்து இவங்கனால AI ஃபீச்சர்ஸ் ரன் பண்ண முடியாதாமா. அண்ட் அந்த AI ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஃபோனில் இருக்கிற மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே. அதை பற்றி பேசுகிறேன். சரி, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. பட் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்மால் பை ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா OnePlus 12 5500 mAh இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங். எனிவே அந்த 4500 mAh பேட்டரிக்கு 125 watt சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கனால 20 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிருங்க. அண்ட் 50 watt வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சேம் திங் H50 Proலையும் இருந்தது, H50 Ultraலையும் அதே சேம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 இருக்கு, NFC இருக்கு, அண்ட் மோட்டோ ஜெஸ்டர்ஸ் இருக்கு.
ஸோ பேசிக்லி நெட்வொர்க் விஷயத்தில் மோட்டோரோலா எந்த குறையும் வைக்கல. குட் ஜாப். ஆல்ரைட், சாஃப்ட்வேரை பற்றி பேசலாமா? ஹெலோ யூஐ கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோட்டோரோலா ப்ராமிஸ் பண்ணுறது வந்து 3 years of சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் 4 years of செக்யூரிட்டி அப்டேட்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், ஏஐ ஃபீச்சர்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பேசலாம். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டோரோலா H50 Proல ஸ்டைல் சிங்க்னு ஒரு வால்பேப்பர் ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி ஒரு வால்பேப்பர் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது ஓகே இருந்தது அந்த ஃபீச்சர். ஆனால் மேஜிக் கேன்வஸ்னு ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து வால்பேப்பர்ஸ் கிரியேட் பண்ணலாம் யூசிங் ஜென்ரேட்டிவ் ஏஐ, விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, அந்த ஃபீச்சர் வந்து ஆன் டிவைஸ் ரன் ஆகல. இட் இஸ் ஆக்சுவலி பிங்கிங் த கிளவுட், பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ் வெல். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து அவங்க டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது கூகுளோட எடிட்டிங் ஃபீச்சர்ஸும் இதில் சப்போர்ட்டடாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக் எரேசர் இஸ் சப்போர்ட்டட், போர்ட்ரேட் லைட்டிங் ஃபீச்சர்ஸ் சப்போர்ட்டட், மேஜிக் எடிட்டரும் சப்போர்ட்டட்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் வரல, மேபி கூடிய சீக்கிரம் வந்துடும். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் மோட்டோரோலா கொண்டு வர போகிறாங்களா. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புது சாஃப்ட்வேர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கனெக்ட். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற பிராண்ட்ஸ்ல இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்கில் இந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆப்பிளில் வந்து கண்டினியூட்டி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கு. ஸ்மார்ட் கனெக்ட் வச்சு நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து பிசி கனெக்ட் பண்ணிட்டு நிறைய விஷயம் பண்ணலாம். உங்கள் ஃபோனை ஒரு வெப்கேமை யூஸ் பண்ணலாம், ஆப் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், உங்கள் மவுஸை வந்து நீங்கள் ட்ராக் பேடை உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலோட ரெகுலர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது இதில். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டோ ஜெஸ்டர்ஸ் எல்லாமே, ஆல் ஆஃப் தட் இஸ் தேர், ப்ளஸ் செக்யூர் ஹப், everything is there. ப்ளோட்டர் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ளோட்டர் மாதிரி எதுவும் தெரியல. பட் லிங்க்டின், அடோபி அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. ப்ளஸ் ஒரு விட்ஜெட் வேறு ஹோம் ஸ்க்ரீனில் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் delete பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓவராலாக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஒரு அல்ட்ரா ஃபோன் கண்டிப்பாக சொல்லலாம். சரி, ஃபைனலி கேமராஸை பற்றி பேசலாமா? உங்களுக்கு ஒரு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 50 MP அல்ட்ரா வைட் இருக்குது, 64 MP 3x பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஏஐ வச்சு 100x வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்குது, நல்லா டீட்டெயில்டாக இருக்குது, ஸ்கின் டோன்ஸ் கரெக்டாக இருக்கு, Pantone validated வேற, so skin tones are very good and low light selfies are good. Ultra wide camera நீங்க பாத்தீங்கன்னா 50 MP auto focus உள்ள ultra wide கொடுத்திருக்கனால அதோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. and auto focus வச்சு நீங்க மேக்ரோ ஷாட்ஸ் கூட எடுத்துக்கலாம், மேக்ரோ வீடியோஸும் ஷூட் பண்ணிக்கலாம். and primary camera நல்ல டீடைல்டான போட்டோஸ் எடுக்குது. especially நீங்க பாத்தீங்கன்னா skin tones சூப்பரா இருக்கு and low light shots, HDR, everything is very very well done. ஆனா இந்த ஃபோனோட மேஜர் ட்ரம்ப் கார்டு என்னன்னா அந்த 3x பெரிஸ்கோப் கேமரா தான். 3x வச்சு நீங்க ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் இன் பண்ணி எடுத்த போட்டோஸ்லாம் பார்க்கிறதுக்கு வெரி குட்ங்க, வெரி நைஸ். பிளஸ் நீங்க அந்த 3x வந்து 6x கிராப்பா யூஸ் பண்ணிக்கலாம், இன் சென்சர் கிராப்பா, and it looks very good. even 100x எடுத்த போட்டோஸ் கூட பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. Samsung Galaxy S24 Ultra அளவுக்கு இல்லனாலும் it's still very very good. பிளஸ் இந்த பிரைமரி கேமரா போர்ட்ரேட் கேமரா வச்சு உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு 4 ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்திருக்காங்க, 24mm to 85mm. and portrait shots எடுத்த போட்டோஸ் நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் நைஸ். வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருக்க 3 கேமராஸ் வச்சு நீங்க 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. AI ஸ்டெபிலைசேஷன்ல ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, which is okay. எனக்கு கேட்டீங்கன்னா OIS plus AIS is enough, but still அந்த ஃபீச்சர் இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இன்னொரு AI ஃபீச்சர் ஒன்று மறந்துட்டேன், ஆக்ஷன் மோடுன்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ மூவிங் சப்ஜெக்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கும்போது லோ லைட்ல கூட AI வச்சு என்ஹான்ஸ் பண்ணி நல்ல ஷாட்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா ஆக்ஷன் மோட்ல ஜெனரலி பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா லோ லைட்டா தான் இருக்கும், பட் மோட்டோல வந்து AI யூஸ் பண்ணி லோ லைட் ஆக்ஷன் ஷாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணு. ஸோ ஓவராலா கேமரா கூட நீங்க பாத்தீங்கன்னா என்னோட இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க, ஐ லைக் இட். ஸோ மோட்டோல H50 Ultra எந்த மாதிரி ஒரு அல்ட்ரா ஃபோன் கேட்டீங்கன்னா ஒரு அஃபோர்டபிள் அல்ட்ரா ஃபோன் நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு அஃபோர்டபிள் அல்ட்ரா ஃபோன் கேட்டகரி இது வரைக்கும் உருவாகாத ஒரு கேட்டகரி, அதை மோட்டோல உருவாக்கி இருக்காங்க. ஆனா அப்போ கூட நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு அல்ட்ரா ஃபோன்ல பெஸ்ட் எவ்ரிதிங் இருக்கணும், பெஸ்ட் ஹார்ட்வேர், பெஸ்ட் கேமரா, பெஸ்ட் சாஃப்ட்வேர், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அங்க மோட்டோரோலா H50 Ultra கொஞ்சம் பின்னாடி இருக்குங்க. ஏன்னா 8 Gen 3 கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், பிரைஸும் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு டிசிஷன் உங்களுக்கு எப்படி தோணுது? இஸ் இட் ஓகே, நாட் ஓகே? கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin தமிழ்.